லாஸ்ட் இயர் நான் எவ்வளோ டிப்ரெஷனோடு இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். பிகாஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுமே என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வர என் பொண்ணு நினச்ச மாதிரி ஐஏஎஸ்டி திருவனந்தபுரம் மட்டுமே ஒரே கோலாக இருந்துச்சு. அங்கே ஜாயின் பண்ணணும்னா 12th மார்க், ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸில் டாப் மார்க் வாங்கியிருக்கணும். அங்கே ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காகவே ரொம்பவே எஃபெக்ட் போட்டா, இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அவளுடைய எஃபெக்ட் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவளுக்கு தெரியாமையே நான் செகண்ட் ஆப்ஷன் வைக்க ஆரம்பித்தேன். ஐஏஎஸ்டி இல்லைண்டா வேறு எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும்னு ஓவர் திங்கிங் பண்ணி சம் டேஸ் ஓவர் ஹெட் பெயின் எல்லாம் வந்தது. பிகாஸ் டேட்ஸ் இல்லை. ஒரு சில காலேஜஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட கால் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார்கிட்டையும் விசாரித்தேன். நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 3 காலேஜ் சூஸ் பண்ணேன். அதுக்காக அந்த காலேஜஸ் பற்றி சஜஷன் யார்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சப்போ என் தம்பி ஞாபகத்துக்கு வந்தான். நான் சூஸ் பண்ணது காலேஜஸ் கிடையாது, யூனிவர்சிட்டி. எப்போவுமே பிஸியாக இருக்கிற என் தம்பி அன்னைக்கு ஃபோன் அட்டன் பண்ணி பேசினான். நான் காலேஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி எனக்கு சூஸ் பண்ண முடியலை, எனக்கு கைடன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி என் தம்பிக்கிட்ட சொன்னேன். நான் சூஸ் பண்ண 3 யூனிவர்சிட்டி நேம் சொன்னேன் அவன்கிட்ட. நான் சொன்ன அடுத்த செகண்டே நோ அப்படின்னு சொல்லிட்டான். பிகாஸ் நான் எதையுமே யோசிக்கலை. நல்ல யூனிவர்சிட்டியா, கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தேனே தவிர மற்ற எதை பற்றியுமே நான் யோசிக்கலை. பட் என் தம்பி சொன்ன ரீசன் என்னென்னா, நான் சூஸ் பண்ண எல்லா காலேஜுமே ரிலீஜன் பேஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ரிலீஜன்ஸ் பசங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அதர் ரிலீஜன்ஸ்க்கு முன்னுரிமை கிடைக்காது. நீ உன் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினச்சிருந்தா அவளுக்கு என்ன படிக்க பிடிச்சிருக்கோ அந்த படிப்பை இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் படிக்க வையே. ஒரு 2 ஸ்டேட்டோட நேமை சொல்லிவிட்டு இந்த ஸ்டேட்டை தவிர மற்ற எங்கே வேணாலும் படிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டான். வழக்கம் போல் திரும்பவும் நான் டிப்ரெஷன் கூட போயிட்டேன். திரும்பவும் எனக்கு மென்டல் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.